கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் மாணவர்களுடன் சென்ற பள்ளி வாகனத்தை காட்டு யானை வழிமறித்து விரட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. படையப்பா காட்டு யானையிடம் சிக்கியவர்கள் உயிர் தப்பியது எப்படி? சென்ற பள்ளி வாகனத்தை படையப்பா காட்டு யானை விரட்டி அடித்த காட்சிகள் தான் இவை. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுவதும் பொதுமக்களை அச்சுறுத்துவதும் தொடர்கதையான ஒன்றுதான். ஆனால் அடிக்கடி ஊருக்குள் வரும் ஒரு காட்டு யானைக்கு படையப்பா என்று பெயர் வைத்து இடுக்கி மாவட்ட மக்கள் அழைத்து வருகின்றனர். உணவு தேடி ஊருக்குள் வரும் படையப்பா சின்ன சின்ன சம்பவங்களை செய்து கொண்டு மீண்டும் காட்டுக்குள் சென்றுவிடும். சேட்டை பிடித்த படையப்பா காட்டு யானையை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகளும் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். படையப்பா என ஊர் மக்கள் அழைத்தாலும் அதனால் தாக்கப்பட்டு சிலர் உயிரிழக்கவும் செய்துள்ளனர். கொஞ்சம் மூர்க்கத்தனம் கொண்ட படையப்பா யானை அவ்வப்போது சாலையில் இறங்கி வாகனங்களை தடுத்து நிறுத்துவது வழக்கம். மூணாறு பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த படையப்பா காட்டு யானை உணவு தேடி மீண்டும் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் மூணாறு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு மாணவர்களை பள்ளி வேனில் அழைத்துச் சென்று கொண்டிருந்த போது திடீரென படையப்பா யானை குறுக்கே வந்து பள்ளி வாகனத்தை வழிமறித்துள்ளது. மூன்றாம் முக்கு பகுதியில் பள்ளி வேன் வந்து கொண்டிருந்த போது திடீரென படையப்பா காட்டு யானை ஆக்ரோஷமாக காட்டிலிருந்து வெளியே வந்து பள்ளி வேனை வழிமறித்துள்ளது. இதை பார்த்து வேனில் இருந்த மாணவர்கள் பயத்தில் சத்தம் எழுப்பியுள்ளனர். பள்ளி வாகன ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு வேனை பின்னால் வேகமாக இயக்கி யானையிடமிருந்து மாணவர்களை பாதுகாத்துள்ளார். சிறிது தூரம் பள்ளி வாகனத்தை துரத்தி வந்த யானை பின்னர் காட்டுக்குள் சென்று விட்டது. அதன் பின்னரே அனைவரும் நிம்மதி அடைந்துள்ளனர். பள்ளி வேனை படையப்பா காட்டு யானை வழிமறித்த சம்பவம் பெற்றோர்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.